Praise the Lord. இந்த சங்கீதங்களின் புத்தகம் 100ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர். Praise the Lord. யாருங்க நல்லவர்? கர்த்தர் ஒருவர் தான் நல்லவர். Praise the Lord. நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரமே நல்லவர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே நல்லவர். இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே யாரையும் நாம் நல்லவர்கள் என்று சொல்லவே முடியாது. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், அவங்க நமக்கு நல்லவங்க போல இருக்கிறாங்க. நாளைக்கு பார்த்தா அவங்க நல்லவங்க இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறோம். ஏனென்றால் அவர்கள் செய்கிற செயல்கள், அவர்கள் செய்கிற காரியங்கள், அவர்கள் பேசுகிற பேச்சுகள், இப்படியாக ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை இந்த சமுதாயத்திலே நாம் நல்லவர்கள் என்று சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே கர்த்தர் ஒருவர் மாத்திரமே நல்லவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீது இப்படியாக சொல்லி இருக்கிறார், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் ஒருவர் தான் நல்லவர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நல்லவர். ஏனென்றால் பாவிகளுக்காக ஜீவனை கொடுத்தவர் நம் தேவன். இந்த உலகத்தின் ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தின் எல்லா மனு குலங்களும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே கொடுத்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் அவருடைய சுய ரத்தத்தினாலே கழுவி இன்றைக்கும் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவர் ஒருவர் மாத்திரமே நல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நல்லவராயிருக்கிறதுனால தான் எல்லாரையும் மன்னித்து என்ன பண்றார்? அவரு ஏற்றுக்கொள்ளுகிறார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே ஒரு விபச்சார பெண், கையும் மெய்யுமாக அந்த பெண் விபச்சாரத்திலே பிடிபட்டு எல்லா மனிதர்களும் இயேசுவிடத்திலே கொண்டு வந்து அந்த பெண்ணை நிறுத்தினார்கள். அவர்கள் என்ன கேட்டார்கள்? மோசேயின் நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? ஒரு விபச்சாரம் செய்கிற ஒரு பெண்ணை கையும் மெய்யுமாய் பிடிபட்டால் அவர்கள் மோசேயின் நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? அவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது அல்லவா என்று சொன்னார்கள். இயேசு சொன்னாரு, எவன் பாவம் செய்யாமல் இருக்கிறானோ அவன் முதல் கல்லை அவள் மேல் எறியட்டும். ஒவ்வொருத்தரா என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டாங்க. அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணிருக்கிறாங்க? பாவம் செஞ்சிருக்கிறாங்க. அந்த பெண் மாத்திரம் நின்று கொண்டிருந்தாள். இயேசு தரையில எழுதி கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நிமிர்ந்து பார்த்தால் அந்த பெண் மாத்திரம் நிற்கிறார். இயேசு அந்த பெண்ணை பார்த்து கேட்டார், உன்னை ஒருவரும் நியாயம் தீர்க்கவில்லையா என்று கேட்டார். இயேசு சொன்ன, நானும் உன்னை என்ன பண்ணல, நியாயம் தீர்க்கல, நீ போ, இனி பாவம் செய்யாதே. அவர்தான் நல்லவர். அவர் நல்லவராய் இருக்கிறபடியினால் தான் இன்றைக்கும் அவரை தேடி வருகிற மனிதர்களை அவர் மன்னிக்கிறார், பாவங்களை மன்னிக்கிறார், அக்கிரமங்களை மன்னிக்கிறார், அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார், இன்றைக்கும் அவர்களை வழிநடத்துகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு நாம் அவர்களுக்கு ஏற்றது போல நடந்தால், நாம் அவர்கள் பேசுகிற பேச்சு எல்லாம் ஆம் அப்படியே தான் இருக்கிறது என்று ஒத்துக்கொண்டால், அவங்களுக்கு விருப்பமான முறையில நடந்தா அவங்க யார்? நமக்கு அவங்களும் நல்லவங்க, கேட்கிற நாங்களும் நல்லவங்க. இல்லைங்க, நீங்க செய்யறது தவறுன்னு சொல்லிட்டோம்னா அடுத்த நிமிஷமே நல்லவராக இருக்கிற நாம் கெட்டவனா மாறிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, இந்த உலகத்திலே மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைப்பது நமக்கு கண்ணியை வருவிக்கும். இந்த கர்த்தர் பேர நம்பிக்கையா இருப்பீங்கன்னா அவர் நல்லவராயிருப்பார். கர்த்தர் நல்லவர், அவர் ஒருவர் மாத்திரமே நல்லவர். உன் வாழ்க்கைக்கு கர்த்தர் நல்லவர், உன் குடும்பத்திற்கு கர்த்தர் நல்லவர், உன்னுடைய எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் ஒருவர் மாத்திரமே நல்லவர். அவர் ஒருவர் மாத்திரமே நன்மைகளை செய்கிற தேவன். இந்த நாளிலே இந்த நல்லவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எழும்பி நிற்கலாம்.